இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை சமையல்ல ரசகுல்லா எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரசகுல்லா எப்படி பண்றது அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ரசகுல்லா பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து இப்போ நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பாலை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாலில் ஒரு 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் பிழிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பால் நல்லா திரண்டுரும். ஸோ அந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா இது நம்ம நல்லா வடிச்சுட்டு எடுத்து வைக்க போகிறோம். பால் இப்போ நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வடிகட்டுற தட்டில் ஒரு வெள்ளை துணி விரித்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த பாலை நல்லா வடிகட்டிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஒரு தடவை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 தடவை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலுமிச்சம்பழம் சேர்த்தோம்ல அந்த வாடையெல்லாம் சுத்தமாக இருக்காது. அதனால் 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ துணியை ஓப்பன் பண்ணி இந்த சன்னாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க சென்னாவை நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியாக ஃபஸ்ட்டு உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்னாவை நல்லா உள்ளங்கையால் ஒரு 15 நிமிஷம் நல்லா விடாமல் பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நான் அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சென்னாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரசகுல்லா சைஸ்க்கு நான் சின்னோண்டாக உருட்டி எடுத்துருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் டபுள் ஆகும். அதனால சின்ன சைஸாகவே இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். எனக்கு 1.5 லிட்டர் பாலில் ஒரு 11 ரசகுல்லா வந்துச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 கப்பு தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஒரு 2 கப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காவை நச்சுட்டு சேர்த்துருக்கேன். ரோஸ் எசன்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு டைம். சர்க்கரை பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகுக்கு எந்த பதமும் தேவையில்லை. நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரசகுல்லாவை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்த்துக்கோங்க.
ரசகுல்லாவை மெதுவாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம ரசகுல்லாவை மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ரசகுல்லாலாம் நல்லா டபுளாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நம்ம அப்படியே வைக்க போகிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ரசகுல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரசகுல்லா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக இந்த ரசகுல்லா ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜூஸியாக சாஃப்டாக செமையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத வீடியோ கீழே மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம புதுக்கோட்டை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.